அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்னைக்கு நான் சிக்கன் ஸ்டீக் வச்சு ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ரெசிபீஸை யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வந்து கியூபாக கட் பண்ணிக்கணும். அது மேலோட்டமாக கட் பண்ணணும், டீப்பாக கட் பண்ண வேண்டாம். அதுக்கு இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஓகேவா? இது மாதிரி இது ரெண்டையும் கட் பண்ணிடுவோமா? ஸோ சிக்கன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி ஃப்ளெக்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்லிக் பவுடர், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பெப்பர், அப்புறம் ஏதாவது ஒரு ஹெர்ப்ஸ், அரகனோ ஆர் எனிதிங். நான் இங்கே வந்து பேசில் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1/2 லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். என்ன தெரிகிறது? 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரைஸ் வினிகர், அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோய் சாஸ். டார்க் சோய் சாஸ்னா 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ சில்லி ஆயில் இருந்தா சில்லி ஆயில் போட்டுக்கோங்க. அது வந்து 1 டேபிள் ஸ்பூன். சால்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஏற்கனவே வினிகர்ல சால்ட் வந்து லைட்டா இருக்கும், ஸோ அதனால நம்ம கம்மியா போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சிக்கனை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இதே மாதிரி 3 பீஸுக்கும் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஓவர் நைட்னாலும் ஓகே தான். அட்லீஸ்ட் வந்து 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் கிட்ட மேரினேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் இதை வந்து கரெக்டாக 1 ஹவர் கிட்ட நான் மேரினேட் பண்ண போறேன். ஸோ மேரினேட் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். 1 hour later. ஸோ சிக்கன் வந்து மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் ப்ரீ ஹீட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஆயில் வந்து நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு, இது நீங்க நார்மலா பேன்லயும் பண்ணலாம். அந்த பேனோட மெத்தட் வந்து நான் இன்கிரீடியன்ஸ்ல நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், இந்த வீடியோக்கு மேலேயும் வரும். ஸோ இதை நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இப்போ ஏர் ஃப்ரையோட செட்டிங்ஸ் நான் சொல்லிடுறேன். கரெக்டாக நம்ம அந்த சிக்கன் இதில் வச்சுட்டு, ஸ்டீக் இதில் வச்சுட்டு 180ல வச்சுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுவோம். A few moments later. ப்ரீ ஹீட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் பட்டர் பேப்பர் வச்சுருவோம். என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும் நீ
நம்ம இப்போ 10 மினிட்ஸ் வந்து வைப்போம். இதுதான் ஸ்டீக்குன்னு நினைக்கிறேன். இதான ஸ்டீக்கு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். 170ல ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நம்ம பண்ணிடுவோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். Meanwhile, சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிற மீன் டைமில் இப்போ நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாம். இங்கே நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டைல் வைக்க போகிறேன். இதுக்கு நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 இல்லைன்னா 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிக்கன் பிராத், சிக்கன் வேக வச்ச தண்ணி இந்த இதுக்கு ஈக்குவலாக. அப்படி இல்லைன்னா வந்து சிக்கன் ஸ்டாக்கோட கியூப் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும். ஸோ அதை கூட வாங்கிட்டு நல்லா 3 டம்ளர் தண்ணியை வந்து அதை போட்டு நல்லா கரைச்சிருங்க. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ண ரைஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பட்டர் அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பிரியாணி இலையை 2ஆக வெட்டிட்டு அதுக்கப்புறம் பிளாக் காடமனும் நார்மல் காடமனும். ஸோ நல்லா அது பொரிஞ்சு வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. லைட்டாக 1/2 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டுட்டு நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியிலேருந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி ஹை ஃப்ளேம்லேயே பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த இது வரும், டெக்ஸ்டர் வரும். சரிங்க. சீக்கிரம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ரைஸ் வச்சு முடிச்சிடலாம். ஸோ லைட்டாக வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கின உடனே நம்ம வந்து ரைஸுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுவோம். ஸோ நல்லா வதங்கிருச்சு. வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா சிக்கன் பிராத் இருக்குல்ல, நான் சொன்னேன்ல, அதை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக வச்சிருங்க. கரெக்டாக கொதிச்சு வரும்போது நம்ம ரைஸையும் போட்டுருவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரைஸ் போட்டுருவோம். ஸோ நல்லா ரைஸ் போட்டோன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுடலாம். மசாலா எதுவுமே போட வேணாம். இந்த ஒரு கலர்ல இருக்கட்டும். ஓரளவு ரொம்ப ப்ரௌனாக இல்லைனாலும் ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்க கூட ரொம்ப ப்ரௌனாக இருக்காது, மீடியமாக இருக்கணும். ஸோ உப்பு மட்டும் செக் பண்ணிடலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக போடுறேன். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ரைஸும் தண்ணியும் ஈக்குவல் ப்ரொப்போசிஷனில் வரணும். வந்தக்கப்புறம் நம்ம தம் வச்சுருவோம். இதோட சேர்த்து புதினா லைட்டாக போட்டால் போதும், ஒரு 4-5 போட்டால் போதும். அதோட சேர்த்து மல்லியும் போட்டுருவோம். நல்லா ரைஸும் தண்ணி ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை தம் வச்சுருவோம்.
மல்லியும் புதினாவும் போட்டேன். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் வச்சிடலாம். பாருங்கள், ரைஸும் தண்ணி ஈக்குவலாக வந்துருச்சு. ஒரு 15 மினிட்ஸ் வந்து கல் வச்சு மேலே இது பண்ணி 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தம் வைங்க, செட் ஆயிரும். மேலே வந்து ஏதாவது ஒன்று வெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ரைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் ஸோ குட். பாருங்க, பக்காவாக வந்திருக்கு. இப்போ அதை நம்ம திருப்பி போட்டு லைட்டாக இது மேலே எண்ணெய் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் வைங்க. இது நல்லா ஃப்ரை ஆயிரும். திரும்ப அதே ஸ்டீக் செட்டிங்ஸில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ், அப்படி இல்லைன்னா 3 மினிட்ஸ் போதும். 3 மினிட்ஸ் வைக்கிறேன். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். Meanwhile, இப்போ வந்து வெஜிடபிள்ஸை வந்து மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சோய் சாஸ் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், பேப்ரிகா பவுடர், அப்படி இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர், அதுவும் இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர், ஏதாவது ஒன்று, அதுவும் 1/2 டேபிள் ஸ்பூன். லாஸ்டா நம்ம யூஸ் பண்ண சில்லி ஆயில், அது கரெக்டா 1 டேபிள் ஸ்பூன். பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நான் இங்க 2 வெஜிடபிள்ஸா எடுத்திருக்கேன், கேப்சிகமும் அதுக்கப்புறம் கேரட்டும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து ஏர் ஃப்ரையர்ல வச்சிடலாம். ஓகேவா? சரித்தே, நல்ல சவன. கரெக்டாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பவரை கட் பண்ணிட்டானுங்க. அதனால நான் ஏர் ஃப்ரை யூஸ் பண்ணாமல் இங்கே நான் இதில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து சில்லி ஆயில், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஆயில், அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் போட்டுட்டு நம்ம சீசனிங் பண்ண இந்த வெஜிடபிள்ஸை இதே மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரைஸ் வந்து செக் பண்ணிடலாம். ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா நம்ம இதை வந்து தம்மை உடச்சி விட்டுட்டு இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடுவோம். ஸோ ஓவராலாக இதோட ப்ரிப்பரேஷன் டைம் வந்து எனக்கு கரெக்டாக 1 hour கிட்ட ஆச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே வந்து ஒரு லஞ்சுக்கு ஒரு சூப்பர் ரெசிபின்னு நான் சொல்லுவேன். ஸோ எல்லாமே கிளியர் அண்ட் கட்டாக மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைனலாக எனக்கும் என் ஃபேமிலிக்கும் இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.